வானத்திலும் பூமியிலும் உம்மைக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மைக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உம்மைக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்துவே. உம்மை போன்ற யாரும் உம்மை நேசிக்கிறேன். உம்மை போன்ற யாரும் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உம்மைக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உம்மைக்கு பானவர் யார்? தேவர்களே உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சத்தத்தை உயர்த்தி இந்த உற்சாகத்தில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் நிற்பதன் என் மூலமாகாததும் கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதன் என் மூலமாகாததும் கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதன் மூலமாகாததும் கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே கிருபையே கிருபையே
நீங்கள் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீங்கள் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. கை உற்சாகத்தோடு கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதன் மூலமானார்கள் கிருபை. கை உற்சாகத்தோடு நான் உங்களோட வாழ்க்கை சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதன் மூலமானார்கள் கிருபையே. நான் உங்களோட வாழ்க்கை சுகமுடன் இருப்பது கிருபையே. கட்டளை கொடுப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. மாலையில் கட்டளை கொடுப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பலவம் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் ஆடும் கல்விலே ராமன் காப்பதும் கிருபையே. ஆடும் கல்விலே ராமன் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதனை மூலமானார்கள் கிருபையே. நான் உங்களுடன் வாழ்ந்த சுகமுடன் இருப்பது கிருபையே. பலமாகவே நான் நிற்பதனை மூலமானார்கள் கிருபையே. நான் உங்களுடன் வாழ்ந்த சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே சுகமான கிருபையே தேவ கிருபையே. நான் பதத்தின் மூலமாகாதது கிருபையே. நான் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் பதத்தின் மூலமாகாதது கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளே கஷ்ட நஷ்டங்களில் புஷ்கலை கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளே கஷ்ட நஷ்டங்களில் புஷ்கலை கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. காடி நடந்திலும் சீர்த புயலில் பரவம் காடி நடந்திலும் கைகளில் சீர்த புயலில் நீங்கள் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீங்கள் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே திருப்பதிச்சாரணி கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஐயோ சமத்தம் கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதனை மூலமாகாதது கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதனை மூலமாகாதது கிருபையே தேவ கிருபையே. நான் உங்களுடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கட்டளை கொடுப்பதும் மாலையில் காப்புடன் நீயும் வருவதும் கிருபையே. கட்டளை கொடுப்பதும் மாலையில் காப்புடன் நீயும் வருவதும் கிருபையே. மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பலவம் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே ராமன் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே ராமன் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே கிருபையே
Amen.
சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காரலாமா? சில வார்த்தை நம்ம கேட்டு உங்க ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:8 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி வாசிக்கலாம். சங்கீதம் 16:8 16:8 கர்த்தரை எப்பொழுதும். சங்கீதம் 16:8 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. சில காரில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ வச்சிருக்கான் ஃப்ரண்ட்ல, பார்த்தீங்களா? எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. திருமணத்தில் வாக்குமூலம் கேட்பாங்க. திருமணத்தில் என்ன கேட்பாங்க? பொண்ணு பிள்ளையை பார்த்து பாஸ் என்ன கேட்பாரு? வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரண பிரிக்க மட்டும் பிரியாதிருப்பீர்களா? அல்லேலூயா. அப்போ வசனம் வாசிக்கிறபடி டாப்டு பாட்டு வரைக்கும் ஆனதம் எல்லாம். அல்லேலூயா. ஆதி அவர் தான், அந்தம் அவர் தான், அவரே தோற்றம் அவரே முடிவு. கர்த்தரை ஸ்தோத்திரம். இங்கே வசனம் வாசிக்கும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க தான் ஜெயிச்சு காட்டுவீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. ஒரு மனுஷன் முன்னாடி வச்சா நம்ம தோல்வியை சந்திப்போம், ஆபத்தை சந்திப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை முன்னாடி வச்சின்னு சொன்னா எடுக்கிற எல்லா காரியங்களுமே ஜெயமாக முடியும். வெளியில சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் ஜெயம் பெற, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் உயர்த்தப்பட, மேன்மை அடைய, முன்னேற்றம் அடைய என்ன செய்யணுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரை வைக்கணும்? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சத்தம் யாரை வைக்கணும்? தாவி சொல்லலாம். கர்த்தரை, ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ஊழியக்காரனை அல்ல, ஒரு பிஷப்பை அல்ல, வேற மனுஷனை அல்ல, அவர் தான் எனக்கு காப்பாற்றினாரு, அவர் தான் தூக்கி எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட இங்கே வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதை கடைசி வரைக்கும் வச்சு தருவீங்க. தோற்று போவே மாட்டீங்க. ஜெயம் பெற்று கொண்டு வருவீங்க. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்வார் உங்களுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில வேலை எனக்கு தோல்வி ஏற்படுதுன்னா மாம்சத்தை முன்ன வைக்கிறோம், படிப்பை முன்ன வைக்கிறோம், அந்தஸ்தை முன்ன வைக்கிறோம். அந்த இயேசுவை முன்ன வைத்து பாருங்க, எல்லா காலத்திலும் வெற்றி பெற்றுக் கொள்வீங்க. வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. அதுதான் மற்ற 6:33 என்ன வாசிக்கிறோம்? அதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க கூட கொடுக்கல் படும். அல்லேலூயா. முதலாவது சில கேட்பாங்களே, நான் சர்ச்சைக்கு வந்தா என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா? நான் சர்ச்சைக்கு வந்தா என் பிள்ளைங்க உயர்த்தப்படுவாங்களா? நான் சர்ச்சைக்கு வந்தா நான் வீடு கட்டுவேனா? முதல் கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேங்க. கையை உயர்த்தி
கேட்குற கேள்வி, நான் சர்ச்சைக்கு வந்தா என் உயிர் பிழைக்குமான்னு கேள்வி நான் பதில் சொல்றேன். அல்லேலூயா. ஏன் சர்ச்சைக்கு போகிறோம்? சொல்லுவான், நான் பெரிய சபையில் மெம்பராக இருக்கிறேங்க, பெரிய போஸ்டில் இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதை விசேஷமான காரியம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் சர்ச்சுக்கு போகிறோம்? கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம்? சாவு அடக்கம் பண்ணுறதுக்கு. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம்? ஆசீர்வாதம் பெற்றுக்கிறதுக்கு. இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம்? என் இயேசுவை பார்க்க போகிறேன், இயேசு மகிமையை பார்க்க போகிறேன், வசனத்தை உணர போகிறேன். அப்போ என்னுடைய வாஞ்சை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன? தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது வார்த்தையை விசுவாசிக்க போகிறேன், வார்த்தையை கேட்க போகிறேன், கிருபையை உணர போகிற சொல்லி நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்தை நிச்சயமாகவே மகிமைப்படுத்த முடியும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேலே உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் இயேசுக்காக உயிரை கொடுப்பேன், இயேசுக்காக கை கால கொடுப்பேன், இயேசுக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஆபத்தில் நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவன் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அப்போ முன்பாக நீ வச்சிட்டிங்கன்னா காரியம் எப்படி முடியும்? நல்ல ஜெயமாக முடியும். அதுதான் சொல்லுங்க. நான் கிறிஸ்துக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து கரெக்டாக 45 இயர்ஸ் ஆச்சு. 45 ஆண்டுகளாக இருக்கிற ஊழிய பாதையிலே. அல்லேலூயா. ஆனால் இன்ன வரைக்கும் நான் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நான் வைக்கிற முதல் நபர் முன்னோடி ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். அப்படி முன்னாடி வச்சு நீங்கள் ஊழியத்தை செய்து பாருங்க, குடும்பத்தை நடத்தி பாருங்க, நீ தோற்று போகவே மாட்டீங்க. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க பின்னிட்டு பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறோமா, நான் அசைக்கப்படவே மாட்டேன். உண்மை ஒத்துக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் எப்படினையா உண்மை ஒத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் பீரமா உண்மை ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் பெரியச்சா உண்மை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க போற பாதையில, போற ஊழியங்கள்ல, உங்களுடைய ஆவிக்கு லைஃப்ல எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் பொழுதுதான் நீங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சில மக்கள் முட்டி போட உடனே ஜெபம், ஆண்டவரே என்னை பெருக பண்ணுப்பா, என்னை ஆசீர்வதிப்பா, எல்லாம் கர்த்தர் நிச்சயமா செய்வான். உண்மை உள்ள பறிப்பு ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வான். நீ முட்டையை போட்டு வாசம் போட்டு ஓடி கத்தி ஜெபிக்கணும் அவசியமே கிடையாது. நீ மொத்தம் உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் தேடி உள்ள வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்ச்சி. சில முட்டி போட்டு வாசம், ஆண்டவரே எனக்கு 10,000 கொடுப்பா, எனக்கு 1,00,000 கொடுப்பா, எனக்கு 50,000 கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதை விட நீ நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா பணம் தேடி வரும், பொருளாதாரம் தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும், நன்மை தேடி வரும். எத்தனை பேர் இன்னும் ஒத்துக்கிறீங்க? அதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு எப்படி கிறிஸ்துக்குள்ள காலெடுத்து வச்சீங்களோ உங்க ஜீவன் போற வரைக்கும் வறுமையை சந்திக்க மாட்டீங்க. உங்க ஜீவன் போற வரைக்கும் தேவனுக்கு சாட்சியா வாழ்வீங்க, திருப்தியா நீங்க வாழ்வீங்க. கர்த்தர் உயர்த்தி வாழ வைக்கும்படிக்கு ஒரு வல்லவராக இருக்கிறாரு. இந்த வாச ஜபத்துல கர்த்தர் சொல்ற வசனம் என்ன? ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறோம்பா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. சில மக்கள் சொல்லுவாங்க, என் உள்ளத்துக்குள்ள எங்க அம்மா இருக்கிறாங்க, என் உள்ளத்துக்குள்ள எங்க தாத்தா இருக்கிறாரு, என் உள்ளத்துக்குள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, உள்ளத்துக்குள்ள ஒரே ஒருத்தர் ஞாபகம் இருக்கணும். ஏசுன்னு உள்ளத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதமா இருப்பேன், மகிழ்ச்சியா வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா. சில மக்களை பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு மேல பச்சை குத்திருப்பாங்க. என்ன குத்திருப்பாங்க? அவங்க லவ்ல பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. ஐ லவ் யூ கர்த்தர் சொல்ல பச்சை குத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன விஜய் ஜோசப் கரெக்டா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன தெரியுது? கரெக்டா? அல்லேலூயா. பச்சை குத்திருப்பாங்க, கையில பச்சை குத்திருப்பாங்க. அவ்வளோ லவ் பண்றாங்களாம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லவ் யூ. அல்லேலூயா. தப்பு இல்லை, நல்ல வார்த்தை. அது தப்பாக பயன்படுத்திக்கிறோம். ஐ லவ் யூ கர்த்தர். இங்கிலீஷ் தெரிஞ்ச இல்லையோ கரெக்டாக சொல்லுவாங்க. ஐ லவ் யூ. அல்லேலூயா. அதே சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? உடனே ஃபோனில் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய அன்பு. எல்லா வம்சம் மாயம் தான், எல்லா மனுஷன் அன்புல மாயை தான். ஒரு 6 மாதம் ஆன உடனே வேறு மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. சத்தியமாக சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே வாங்கத்தான் போங்கத்தான் உட்காரத்தான் சொன்னாங்க. உங்கள் போகிற மாதிரி நான் கற்று சொல்ல வர மாதிரி வைப்பேன். அல்லேலூயா. மதிப்பு மாறுது, மரியாதை மாறுது. அல்லேலூயா.
கேட்டதை வாங்கி கொடுத்தா நல்ல புருஷங்க. அல்லேலூயா. மிஸ் ஆகி போச்சா அவங்க உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கத்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. மதிப்பு என்ன பண்ணுது? தேயுது. கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சத்தமாக சொல்லுங்க. ஜீவன் போன வரைக்கும் எத்தனை வயசு கடந்து போனாலும் உன்னை தூக்கி சொன்னாக்க நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். நம்ம வசனம் வாசிக்கும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சுட்டோம்பா, நான் தான் ஜெயிக்க போகிறேன். மந்திரம் ஜெயிக்காது, தந்திரம் ஜெயிக்காது, பிசாசு ஜெயிக்காது, சட்டம் ஜெயிக்காது, தேவன் தான் ஜெயிக்க வைப்பாரு. அப்போ வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இயேசு முன்னவைக்கு நடந்து பாருங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில நீங்க ஜெயிச்சை காட்டுவீங்க, தோற்று போகவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? ரொம்ப டயர்டாக வந்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கூட்டம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, தப்சை கர்த்தர் ஸ்தோத்திரம். அதையில சொல்லிட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன விசுவாசிக்கிறேன்னா கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. தாவீது அசைக்க முடிஞ்சதா? நான் அசைக்க முடியல. கர்த்தர் சுற்றான். ராஜாவாக்கப்பட்டான், தேவ மனுஷனாக்கப்பட்டான், பெரிய பணக்காரனாக்கப்பட்டான். அவனை அசைக்கவே முடியல. அவன் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுமாக என் ஆண்டவர் தான். அல்லேலூயா. உன்னை உயர்த்தப்பட வேண்டுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த மனுஷன் முன்ன வைக்க வேண்டாம், கர்த்தரை முன்ன வைக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறபடியால் தேவ சனமே, அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரி, என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டேன். தேவன் நம்பி வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையிலே நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், கண் கலங்க மாட்டேன், மனம் உடைந்து போக மாட்டேன், மனம் சோர்ந்து போக மாட்டேன். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்து முடிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த உபாசத்துக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க, விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க, ஜபத்தோடு வந்திருக்கிறீங்க, உபாசத்தில் வந்திருக்கிறீங்க. திரும்பி நீங்க போகும்போது ஜெயத்தோடு சமாத்தோடு புறப்பட்டு போறீங்க, வெற்றி பெற்று கொண்டு போறீங்க. உங்க பிள்ளைங்க திருமணம் ஆகையா கர்த்தர் முடிச்சு கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் பொண்ணு தேடி வரும், பிள்ளை தேடி வரும். நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார். ஒரு ஈசாக்கு ரெபெக்காவை எப்படி ஆயத்தப்படுத்துறாரு? உன் பிள்ளைக்கு ஏற்ற மகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர என் தேவ வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சில மக்கள் இந்த மேட்ச் மணி என்ன பண்ணுவாங்க? பேர் கொடுத்துட்டு வருவாங்க, என் பொண்ணுக்கு பையனை பாருங்க, பையனுக்கு பொண்ணை பாருங்க. ஆனால் சிக்கலாக முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் ஆயத்தப்படுத்த எந்த காரியங்களில் சிக்கல் வரவே வராது, குழப்பம் வரவே வராது. கர்த்தர் ஆயத்தப்படுத்த எந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகத்தான் இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும், முடிவு சம்பந்தமாகத்தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுவான் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் ஆயத்தப்பட்டு எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில அல்லேலூயா நன்மையாகத்தான் முடியும், வெற்றிகரமாகத்தான் முடியும், ஆசீர்வாதமாகத்தான் முடியும். ஏன் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு ருசிக்க 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 நன்மை உண்டாயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஜாதகம் பார்ப்பாங்க, சில பேராசி பார்ப்பாங்க, சில கைராசி பார்ப்பாங்க. எந்த ராசியும் சில வேலை பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, இந்த ஓரமா திருப்பி வருஷம் பார்த்துருவோம். எத்தனை பேர் நம்பரை கையிலே பேச கேட்குதா? தெளிவாக கேட்குதா? கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரான்றது உள்ள கையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கை நடத்த போறது அவர் தான், தீர்மானிக்க போறது ஏசப்பா தான், கரம் பிடிக்க போறது ஏசப்பா தான், கைட் பண்ண போறது ஆண்டவர் தான். யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தா ஜெயமாகவே நீ வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வாரா உனக்கு? ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? நல்ல மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எந்த ஜோஷியம் உங்களை காப்பாற்ற முடியாது, இயேசுவை தவிர. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில ராவுக்காலம் பார்ப்பாங்க, யமகண்டம் பார்ப்பாங்க. தாலி கட்டும் போது இருங்க 6 ராவுக்காலம் கத்த சொல்றேன். எந்த ராவுக்காலம் காப்பாற்ற முடியாது, இயேசுவை தவிர. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் தான். எப்ப இயேசு சிலுவைக்கு போனாரோ சபமெல்லாம் முறிக்கப்பட்டு போச்சு, சாங்கியமெல்லாம் முறிக்கப்பட்டு போச்சு, பாரம்பரியம் எல்லாம் உடைக்கப்பட்டு போச்சு. ஏன் சிலுவைக்கு போன பிற்பாடு விடுதலை கத்தை கொடுத்திருக்கிறார்.
இருக்கிறாரு. நமக்கு ஒரே ஒரு அடையாளம் சிலுவை மாத்திரமே, ஒரே ஒரு அடையாளம் இயேசு மாத்திரமே. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு முன்பாக புறப்பட்டு போறாருன்னா நீ தடையை கத்த நீக்கி போட்டு கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. என்றைக்கு தலை குனிந்து நீங்க போக மாட்டீங்க, தலை உயர்த்தப்பட போறீங்க. இயேசு தலையை உயர்த்த போறாரு. பிள்ளைங்க மக்களே நீ தலை குனிந்து போக மாட்டேன், கர்த்தரே உயர்த்த போறாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து ஜெபத்துல தரித்திருந்தா அற்புதங்களை பெற்றுக் கொள்வீங்க. ஜெபத்துல தரித்திருந்தா வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. ஜெபத்துல தரித்திருந்தா விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. ஜெபத்துல தரித்திருந்தா வடித்தேவன் திறந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. சத்தை உயர்த்து. இது எப்படி ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. இந்த கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. உலகம் தள்ளும், குடும்பம் தள்ளி ஓரம் கட்டும். தேவன் சொன்னாரு தூக்கி சேர்த்து ஆண்டவர் தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. சொல்லுவோம் உயர்த்தி. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உன்னை தூக்கி சுமக்கிற கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. கரம் பிடித்து நடத்துற ஆண்டவர் தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் என்றைக்கும் அசைக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு ஆசிரியர் மட்டும் இந்த வார்த்தை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க சாகிற வரைக்கும் அசைக்கப்பட மாட்டீங்க, உங்க பிள்ளைங்க அசைக்கப்பட மாட்டாங்க, குடும்பம் அசைக்கப்பட, சந்ததி அசைக்கப்பட்டு போகவே போகாது. எத்தனை பேர் யார் என்ன பண்ணாலும் உள்ள இருக்கிற அபிஷேகத்தை வல்லமே யாரும் தொடவே முடியாது. கர்த்தரை பலப்படுத்திக் கொண்டு வருகிறார். பலத்த கரங்கள் உண்மையில் இறங்கி வருகிறது. கஷ்டமுள்ள கரங்கள் உண்மையில் இறங்கி வருகிறது. கர்த்தரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். நீ சுகமாக்கப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக பலத்த சாட்சியால் கர்த்தர் நிறுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாலமா தீனமா சோபமா என் வல்லமை இறங்கிச்சே இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிச்சு, தேவன் இறங்கிச்சே இருக்கிறார். இந்த மக்கள் ஊக்கம் பண்ணுங்க. வல்லம் இறங்கிச்சு. கர்த்தர் சொல்லிச்சே இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல போறேன். திரும்ப சொல்லுகிறேன், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு நல்ல கிறிஸ்தவ கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வச்சு சொல்லுங்க. இயேசுவை நம்பி போனீங்களா? பத்தியா கஷ்டப்படுறீங்க? பத்தியா கொஞ்ச கால கஷ்டம் உலகத்தில் நமக்கு மகிமை கத்தை மேலே வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுவோமா? கத்தை மகிமை மேலே வச்சிருக்கிறாரா? அதையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை, எனக்கு பென்ஷன் கிடையாது, சோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தரை சோத்திரம். எனக்கு பெரிய விசுவாசம் எடுத்துமா, நான் சாகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு சோறு போடுவார், சந்ததிக்கும் சோறு போடுவார், கர்த்தர் எப்படி சோறு போடுவார். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க பிரதர்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாக செய்வாரா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? ஆச்சரியப்படுவீங்களா? நான் விசுவாசிக்கிற முடியாது. நான் வெட்டப்பட்டு போகவே மாட்டேன். நான் பைபிளை தூக்கிட்டேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். பைபிளை பிரசங்கம் பண்ணுறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். சரி சொல்லுவாங்க, இது பிரதர் ரொம்ப கஷ்டம் பிரதர், ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறேன் பிரதர், அரிசி கஷ்டப்படுறேன். டோட்டல் நான் சொல்லுவேன். அதையா சொல்லுங்க பார்க்கலாம். அதையா ரேஷன் அரிசி கம்மியாக தெரியும், எவ்வளோ அரிசி போய் கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ எப்போ ரேஷன் எவ்வளோ கோதுமை விளையாடுவோம், அரிசிலன்னு சொல்லுவான். ஆனால் எங்கள் வீட்டு அரிசி எப்பவுமே இருக்கும், கோதுமை இருக்குது, எண்ணெய் இருக்குது. ஏன்னா என் குடும்பத்து தலைவர் ஆண்டவராக இருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்க. இப்போ ரேஷன் கடை சொல்லுவான், மாச கடைசிமா பாமாயில் வரல, மாச கடைசிமா கோதுமை ஆயிடுச்சு, மாச கடைசிமா ரேஷன் ஆயிடுச்சு. ரேஷன் கடை சொல்லுவான். ஆனால் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் சொல்லவே மாட்டேங்க. 31 வரைக்கும் உங்கள் வீட்டில் அரிசி இருந்துனே இருக்கும், பருப்பு இருந்துனே இருக்கும், தானியம் இருந்துனே இருக்கும். என் குடும்பத்தில் நடத்துறது ஆண்டவர் தானே. அதையே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. கலைஞர் நிரம்பி வரி பைபிள் வசனம் வாசிக்கிறார், நிரம்பி கொண்டு தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. எப்படி இயேசுவை கூப்பிட்டு சபைக்குள்ள வந்துட்டியோ உங்களை கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாரு. நீ ஆசீர்வாதமா இருந்து அவர் நாமத்தை பயன்படுத்த போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய செய்வாரா? இயேசுவின் நாம் இன்னொரு என்ன பண்ண சாப்பாடு கஷ்டப்படவே இல்லை. 58 வயசாக இருக்க சாப்பாடு கஷ்டப்படவே. ஒழுக்கிருந்த பாஸ்டிங் போடுவோம், பசியா இருக்கு, அது வேறு. ஆனால் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டது இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் ரோசம் உள்ளவர், என் ஆண்டவர் விசேஷமானவர். அல்லேலூயா. சிங்கக்குடி தாட்சடைந்து எப்படி இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மையை குறையப்படாதுன்னா குறையப்படாதுதான்.
அப்போ குறைய வருதுன்னா நம்ம சரியில்லாமல் இருக்கிறோம். குறையப்படுறேன்னு சொன்னால் ஒழுங்காக ஜெபிக்காமல் இருக்கிறோம். நம்ம குறையப்படுறேன்னு சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம குறையப்படுறேன்னு சொன்னால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம தான் காரணம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் சில வேலை காணிக்க ரொம்ப கம்மியாக ஒரு 100 மாதம் எப்படி இருப்பான் ஜெபம் பண்ணுவேன். கத்த சொல்லுவார், ஒழுங்காக ஜெபிக்கல, ஒழுங்காக ஊழியம் செய்யல, சோம்பேறித்தனமாக இருந்தப்போ. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி தேவன் நடத்துவாரா ஒண்ணு? சத்தமா சொல்லுங்க. நம்ம பாருங்க, நம்முடைய அம்மா இருக்கிறாங்க, சின்ன மாவு கடை, கத்த சோத்திர மாவு கடை. அல்லேலூயா. வருமானமே இருக்க போனா ஒருமையா இருக்கும். கத்த கொடுத்து நடத்துறாரு இயேசப்பா நாமத்துல. அல்லேலூயா. அப்படி யாரை நம்பி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க? கத்தரை நம்பி ஆரம்பிக்கிறீங்க, தேவன் செய்து முடிப்பாரு. எந்த சந்தர்ப்பத்திலும் உங்க குடும்பத்தை உங்களை அசைக்க பல மக்கள் எழுப்புவாங்க. நீங்க மாத்தடி சொல்லுங்க, நான் என்றைக்கும் அசைக்கப்படுவது கிடையாது, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே போங்க. மிச்சம் இந்த மாசம் முழுவதும் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, அசைக்கப்படாமல் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை யாரெல்லாம் குறிக்கிட்டு அத்தனை பேருமே தலை குனிஞ்சு போவாங்க. நீங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு நான் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறேன். 8 நாளா ருசி பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, அவர் ஊழியம் செய்ய செய்ய கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் போஷித்து கொண்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கியா, ரொம்ப வறுமையா இருக்கிறியா, அப்போ என்ன பண்ண? நானும் சரியா தேடலை, ஒழுங்காக சர்ச்சைக்கும் போகலை, கர்த்தரை ஆராதிக்கல. அல்லேலூயா சொல்லுவாங்களே, பேரு பெத்த பேர் தாக்கத்துக்கு நீலே கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நடத்துவார். ஒரு நாள் பசியா இருப்பீங்க, ஒரு நாள் இல்லாம ஆகும், ஒரு நாள் 10 மணி நேரம் கர்த்தர் நடக்கிறார். மோசமுள்ள ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூப்பிடுற காகை கொஞ்சம் காண்டு சோறு போடுறாருன்னா அவனுக்கு போட மாட்டாரா? உன்னை காப்பாற்ற மாட்டாரா? உன்னை போஷிக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வாரு. நம்ம கெட்டியை பிடிச்சிக்காம இருக்கிறோம். கூப்பிட காக்கை கொஞ்சம் சோறு போட்டு பைபிள் வசனம் இருக்குது. அல்லேலூயா. சாதாரண 5 அறிவு காக்காவுக்கு தேவன் சோறு போட்டு காப்பாற்றுறாருன்னா, 6 அறிவு படைத்த நீ, பிஏ படித்த நீ, எம்ஏ படித்த நீ, எம்எல் படித்த நீ, அல்லேலூயா, அவன் சோறு போட மாட்டாரு? நிச்சயம் போடுவாரு. நீ அவர் சரியாக கூப்பிடாம இருக்கிறீங்க. நான் டெய்லி அவரை கூப்பிடுறேன், அவர் அண்டிக் கொள்றேன், அவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை போஷிக்கிறாரு, நடத்துறாரு, சிறப்பாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, அல்லேலூயா, காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை போல மாற்றி நீரல்லோ, காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை போல மாற்றி நீரல்லோ, குடியில் ஆண்டவன் காத்து கொண்டீரே, அழகை கழிப்பார் மாற்றிருக்கிறே, குடியில் ஆண்டவன் காத்து கொண்டீரே, அழகை கழிப்பார் மாற்றிருக்கிறே. எத்தனையோ சந்தோஷமான வார்த்தைகளை கேட்டு எல்லாம் கவனிச்சிங்க. ஜபம் சத்தியம் ரெண்டு கூட இருந்தால் அசைக்கப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிச்சு பேர் ஓட்டில் 10 நிமிஷம் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் கிடைக்காது. சத்தமாக சொல்லுங்க. ஒரு தலைவலி போகிறதுக்கு
ஒரு ஆசை மாத்திரை போதும். அல்லேலூயா. ஒரு வயிற்று வலி போறதுக்கு ஒரு மாத்திரை போதும். ஒரு தேதிக்கு எழுத மாத்திரை போதும். அதுக்கு பெரிய ஜபமே தேவையில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு ஜீவனை காக்கிறது பெரிய விஷயம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் ஜபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் வெளியே கர்த்தர் மாற்றி போட்டார். வியாதி உடைத்து போட்டார். இப்ப சுகமா இருந்து அவர் நாமத்தை பயன்படுத்த போறீங்க. அல்லேலூயா. ஆயத்தமா இருப்பீங்களா? ஜெபிக்கலாமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.